வணக்கம், இது வீக்லி ஃபேக்ட் செக். இந்த வாரத்தில் முதல்ல வந்திருக்கிறது நம்ம மிஸ்டர் சீமான் அண்ணன். என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னா, இந்த திருப்பூரில் ரிதன்யா அப்படிங்கிற பெண் அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த வரதட்சணை கொடுமை காரணமாக அவங்க வந்து தற்கொலை செய்து கொண்ட அந்த செய்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டையே உழுக்குன ஒரு செய்தியாக இருக்குது. இது சம்மந்தமாக அவர் பேசுகிறார். அது பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு எதிராக மாதர் சங்கம்லாம் போய் மண்டிட்டு மனு கொடுக்கும், முறையிடும், எழுத்து போராடும் எல்லாம் பண்ணும். இந்த ரிதன்யான ஒரு தங்க வரதட்சணை கொடுமை பெண்ணியவாதியெல்லாம் எங்கேயே படுத்திருக்கிறீங்க? கொக்கைன்னு கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? கொக்கைன்னு கஞ்சாதும் போட்டு படுத்திட்டீங்களா என்ன? இல்லை டாஸ்மார்க்கில் சரக்கெல்லாம் கட்சி படுத்திட்டீங்களா? ஏன் கேஸ்னா மட்டும் மாதர் சங்கம்லாம் மனு கொடுக்கும், போராடும், மண்டியிடும், எல்லாம் பண்ணுவாங்க. அதாவது அவர் மேலே விஜயலட்சுமி கொடுத்த அந்த பாலியல் வழக்கு, அதில் மாதர் சங்கம்லாம் போராட்டம்லாம் பண்ணாங்க. ஆனால் அந்த திருப்பூர் ரிதன்யா வழக்கில் வரதட்சணை கொடுமையால் இறந்த அந்த வழக்கில் மாதர் சங்கம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு கேட்டுட்டு, மாதர் சங்கம் பெண்ணியவாதிகள்லாம் என்ன கஞ்சா போட்டு படுத்துட்டீங்களா, கொக்கைன் அடித்து படுத்துட்டீங்களா, இல்லை டாஸ்மாகில் சரக்கு அடித்து படுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரு. முதல்ல சீமான் சொன்னது உண்மையா? மாதர் சங்கம் ரிதன்யா விஷயத்துல எதுவுமே பண்ணலையா அப்படின்னு பார்த்தோம்னா, ரிதன்யா இறந்த 2வது நாளே பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு நேரடியாக போய் அந்த பெற்றோரை சந்திச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க கிட்ட விவரங்களை கேட்டதோட அடுத்த நாளே போராட்டத்துக்கான அறிவிப்பை வெளியிட்டாங்க. மாதர் சங்கத்திலிருந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பா ஜூலை 3ஆம் தேதி அவினாசி பேருந்து நிலையம் கிட்ட போராட்டமும் நடத்தப்பட்டுச்சு. ஸோ நம்ம அண்ணன் சீமான் ரிதன்யாவுக்காக சோசியல் மீடியாவில் வைரல் ஆனதுக்கப்புறம் அறிக்கை விடும்போது அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் போராட்டமே நடத்திக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த மாதர் சங்கம் ரிதன்யாவுக்காக பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் மாதர் சங்கத்தினுடைய மாநாடு, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய மாநாட்டிலையும் ரிதன்யாவுக்கு நீதி கேட்டு அவங்க வந்து அதில் கோரிக்கையாக தீர்மானமும் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இவ்வளவும் பண்ண பிறகும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப மோசமாக ஒரு அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அதற்கு இலக்கணமாக இருப்பதை போல சீமான் பார்த்தோம்னா மாதர் சங்கம் பெண்ணியவாதிகளை பார்த்து, பெண்கள் அமைப்பை சேர்ந்தவங்களை பார்த்து கஞ்சா அடிச்சுட்டு படுத்துட்டீங்களா, சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டீங்களா, கொக்கைன் அடிச்சு படுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப இழிவா ஒரு தலைவருக்கான நாகரிகமே இல்லாம பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திருப்பூர் ரிதன்யா விவகாரத்தில் மாதர் சங்கம் குறித்து சீமான் பேசியது அப்படிங்கிறது முழுக்க பொய். அடுத்ததா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் பார்த்தோம்னா தமிழக அரசினுடைய திட்டங்கள் தொடர்பாக சில கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுருச்சு. உடனே அதுக்கு எதிராக பயங்கரமா பேசின சீமான் என்ன பண்ணாருன்னா, இந்த அதிமுக ஆட்சியில வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வை இந்தியா முழுக்க எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒன்னா எழுதலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தாங்க, திருத்தம் கொண்டு வந்தாங்க. அதுவே தான் இப்பயும் திமுக ஆட்சியிலையும் தொடர்ந்துட்டு இருக்கு. அதை ஏன் நீங்க மாத்தல அப்படின்லாம் கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா இது பல வருஷமா பரவக்கூடிய ஒரு செய்தியா இருக்குது. அதிமுக ஆட்சியில தான் குரூப் 4 தேர்வில் தமிழ்நாட்டினுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒன்றா எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு. பட் இந்த நடைமுறை பார்த்தோம்னா ரொம்ப நாளாக நீண்ட காலமாகவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டின் கீழே வரக்கூடிய 69% சீட் இருக்கு இல்லைங்களா, அது இல்லாமல் ஜென்ரலில் வரக்கூடிய 31% சீட்டில் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்க முடியும். ஸோ அப்படி கலந்துக்கிறவங்க பார்த்தோம்னா குறைந்தபட்சம் தமிழை ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி இல்லை, அவங்க அப்படி படிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்னா பணிக்கு சேர்ந்த 2 வருஷத்துக்குள்ள தமிழுக்கான தகுதி தேர்வு எழுதி, தமிழ்ல ஒரு தகுதி தேர்வு எழுதி அதுல கிளியர் பண்ணணும். இல்லைன்னா அந்த வேலையில அவங்க நீடிக்க முடியாது. ஸோ இந்த விவகாரம் குறித்து சீமான் அந்த பேட்டியிலேயே சொல்லி இருக்கிறாரு. ஆனா இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு நடைமுறை தான். அதிமுக ஆட்சியில இது அப்படியே கண்டினியூ ஆச்சு. ஸோ இதையும் சீமான் வந்து அந்த பேட்டியில சொல்லி இருக்கிறாரு. பட் இது வந்து ஏற்கனவே இருந்த ஒரு நடைமுறை தான். அதற்கு பிறகு திமுக ஆட்சியில அதுவே அப்படியே தொடருதா அப்படின்னு கேட்டோம்னா அதுல கூடுதலா இன்னும் ஒரு திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொது தேர்வு அப்படிங்கறதுல வந்து பார்த்தோம்னா பொது தமிழ், பொது ஆங்கிலம் அப்படின்னு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்தது. அது மாற்றப்பட்டு பொது தமிழ் கட்டாயமாக இடம்பெறணும் அப்படிங்கிற நடைமுறை வந்து கொண்டு வரப்பட்டுச்சு 2021க்கு பிறகு. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வரைக்கும் பொது தமிழ் அப்படிங்கிறது கட்டாயமாக ஒரு பாடமாக எடுத்து
அதில் தேர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் ஒருத்தர் வந்து டிஎன்பிஎஸ்சியில் தேர்ச்சி அடைய முடியும் அப்படிங்கிற நடைமுறை இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி அரசினுடைய திட்டங்கள் குறித்து டிஎன்பிஎஸ்சி குரூப் தேர்வில் கேள்விகள் இடம்பெறது அப்படிங்கிறது எப்போவுமே நடக்கக்கூடிய ஒரு யூஸ்வலான ஒரு நிகழ்வு தான். அது வந்து இப்போ மட்டும்தான் அன்யூஸ்வலாக திடீர்னு திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கேள்விகள்லாம் உள்ள நுழைக்கிறாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ இந்த விவகாரத்தில் சீமான் அவர்களுடைய கருத்து அப்படிங்கிறது ஒரு மிஸ்லீடிங்கான கருத்து. அடுத்தது, சீமான் தான் பொய்யான தகவல்களையும் தவறான தகவல்களையும் பரப்புவார் அப்படின்னு பார்த்தா சீமானை பற்றியும் தவறான தகவல்களை பரப்புவார்கள், ஏன்னா எதிர்முகாமில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை பற்றி, காமராஜர் பிறந்தநாள் வந்து காமராஜரை பற்றி நிறைய சர்ச்சையான கருத்துக்கள்லாம் பரவுச்சு இந்த சமயத்தில். குறிப்பா திமுகவினுடைய திருச்சி சிவா அவர் பேசின ஒரு கருத்து, அதாவது காமராஜர் வந்து அவருடைய உடல் அசௌகரியம் காரணமாக அவரால் கடைசி காலங்களில் பார்த்தோம்னா ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததா அவர் சொன்னது வந்து பல சர்ச்சையாக மாற்றப்பட்டுச்சு. ஆனால் உண்மையிலேயே பார்த்தோம்னா காமராஜருக்கு அந்த மாதிரியான ஒரு உஷ்ணம் சார்ந்த உடல்நிலை சிக்கல் இருந்தது. ஸோ அவரால் ஏர் கண்டிஷன் இல்லாத அறையில் ரொம்ப நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு உடலில் வந்து ஒரு வெப்பத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுனால மருத்துவர்கள் அறிவுரைப்படி அவர் வந்து ஏர் கண்டிஷன் ரூமை வந்து ப்ரிஃபர் பண்ணி தான் இருந்துகிட்டு இருந்தார் அப்படிங்கிறது உண்மையான தகவல் தான். ஸோ அது ஒரு சர்ச்சையாக இங்கே மாற்றப்பட்டுச்சு. இந்த சூழலில் பார்த்தோம்னா அந்த காமராஜரை மையப்படுத்தி சீமானை வைத்து ஒரு தகவலை வந்து பரப்பி விட்டுட்டாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த விகடனுடைய கார்டில் ஒரு கார்டு, காமராஜர் காரில் போனதே சீமானுடன் தான் அப்படின்னு டைட்டில் போட்ட மாதிரி சிவகங்கைக்கு காமராஜர் காரில் போய்கிட்டு இருந்தபோது டவுசரோடு மாடு மேய்த்து கொண்டிருந்த பையனை பார்த்து தான் மதிய உணவு திட்டமே ஆரம்பித்தார். அந்த பையன் வேற யாரும் இல்லை, அண்ணன் சீமான் தான். காமராஜர் படத்திலேயே இந்த காட்சி வந்திருக்கிறது அப்படின்னு போட்டாங்க. வழக்கமாக இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம அண்ணன் தான் சொல்லுவார். இப்போ அண்ணனை வச்சே கதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையிலேயே ஜூனியர் விகடனில் இப்படி ஒரு கார்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா வரல. ஆனால் அதே மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. அதில் உண்மையிலே என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சீமான் சமயத்தில் இந்த மாடுகள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடத்தினாரு. அதை பற்றி நாம் தமிழர் கட்சி நிர்வாகி வெண்ணிலா தாய்மானவன் அப்படிங்கிறவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதில் வந்து எங்களுக்கு ஜாதி சாயம் பூசுவது பனைசார் மற்றும் மேய்ச்சல் மற்றும் வேளாண் மக்களை சிறுமைப்படுத்தும் செயலாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாட்டை நாங்கள் ஏன் நடத்தினோம் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த விளக்கத்தை கட் பண்ணிட்டு மாநாட்டு படத்தை தூக்கிட்டு காமராஜர் படத்தை வச்சு காமராஜரை வச்சு ஒரு கதையை இவங்களா எழுதிட்டாங்க. ஸோ அந்த கதையை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி யாரும் சொல்லவில்லை. அடுத்தது, நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. அது எதுக்காக அப்படின்னா, இந்த கஸ்டோடியல் டெத், அஜித் குமாரினுடைய கஸ்டோடியல் டெத்துக்கு நீதி கேட்டு ஒரு போராட்டம் நடத்தி இருக்கிறாரு. அந்த போராட்டத்தினுடைய அவருடைய ஒரு பிளக் கார்ட்ஸ் ஒன்று பிடிச்சி நின்று அந்த போட்டோவை வச்சு ஒரு தவறான செய்தியை பாஜக ஆதரவாளர்கள் பரப்பிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த பிளக் கார்டில் அவர் பிடிச்சிருந்த பிளக் கார்டில் பார்த்தோம்னா முதலமைச்சர் ஸ்டாலினோட படத்தை போட்டு சாரி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு கோட்ஸ் இருந்தது. அதுக்கு கீழே சாரி வேண்டாம் நீதி வேண்டும் சாரி கேளு அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு சாரி கேளுவை போட்டு எப்படி குழப்பி வச்சிருக்காங்க பாருங்கன்னு சொல்லிட்டு, இப்படி தான் இவங்க தாவேக்காவினுடைய அரசியலே, சாரி வேண்டாம் நீதி வேண்டும் சாரி கேளு என்னையா இது அப்படின்ற மாதிரி பரப்பிட்டு இருந்தாங்க. ஸோ உண்மையிலேயே சாரி கேளு அப்படிங்கிற வாசகம் வந்து விஜய் பிடிச்சிட்டு இருந்த அந்த பிளக் கார்டில் இல்லை, சாரி வேண்டாம் நீதி வேண்டும்ங்கிறது மட்டும்தான் இருந்தது. ஸோ இதுவும் வந்து ஒரு தவறான எடிட் செய்யப்பட்ட ஒன்று. அடுத்தது, அதே ஆர்ப்பாட்டத்தை மையப்படுத்தி இன்னொரு போலியான கார்டு. ஸோ இது வந்து ஒரு சர்காஸ்டிக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சில பேர்லாம் இதை சீரியஸாகவே எடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. என்ன அப்படின்னா, News7 சேனலினுடைய அந்த கார்டை பயன்படுத்தி ஒரு கார்டை ரெடி பண்ணியிருக்காங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற தாவேக்காவின் ஆர்ப்பாட்டம், அதாவது லிம்கா சாதனை புத்தகத்தில் தாவேக்காவின் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுருச்சு. எப்படி அப்படின்னா, வெறும் 26 நிமிடங்கள் மட்டுமே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் மிக குறைந்த நேரத்தில் நடத்தி முடிக்கப்பட்ட அரசியல் கட்சியின் ஆர்ப்பாட்டம் என லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி தன்மையில ஒரு கார்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நிறைய பேர் உண்மைன்னு நினைச்சு இதுக்கெல்லாமாடா அவார்டு கொடுக்குறீங்க அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு கிண்டலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு நியூஸ் கார்டு. News7 இந்த மாதிரி ஒரு கார்டை போடல. அடுத்ததாக பார்த்தோம்னா, இப்போ திருச்செந்தூரில் சமீபத்தில் கோயிலினுடைய குடமுழுக்கு நடந்து முடிஞ்சுது. இதை மையப்படுத்தி சேகர் பாபுவை டார்கெட் பண்ணி ஒரு செய்தி அதை வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அதில் என்ன போட்டாங்க அப்படின்னா, மதுரையில் நடந்தது சங்கிகள் மாநாடு, திருச்செந்தூர் குடமுழுக்கு தான் முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு சேகர் பாபு சொன்ன மாதிரி போட்டுட்டு, அடுத்தது மதுரையில் பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் கூட இல்லை, ஆனாலும் எந்த அசம்பாவிதமும் இல்லை,
ஆனால் திருச்செந்தூரில் 6000 போலீஸ் காவல் இருந்தும் 50 பவுனுக்கும் மேற்பட்ட நகைகள் கொள்ளை. இதில் ஹைலைட் என்னன்னா, அறநிலைத்துறை கமிஷனர் கவிதாவிடம் 10 பவுன் நகை பறிப்பு. இப்போ புரியுதா சங்கிகள் மாநாட்டுக்கும் திராவிட களவாணி கூட்டம் கூட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு ஒரு செய்தியை பரப்புறாங்க. அதாவது முருகர் மாநாட்டில் போலீஸே இல்லையா, ஆனாலும் எந்த அசம்பாவிதமும் நடக்கலையா. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 6000 போலீஸை போட்டும் அங்க திருட்டுகள்லாம் நடந்துருச்சான். இதை விட முருக பக்தர்களை வேறு யாராலும் கேவலப்படுத்த முடியாது. ஸோ அந்த மாதிரி பாஜக ஆதரவாளர்கள் இப்படி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சரி, மதுரை முருகன் மாநாட்டில் காவல்துறையே இல்லையா அப்படின்னு கேட்டா, உண்மையில காவல்துறையினர் 1500 பேருக்கு மேல குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பல செய்தி ஆதாரங்கள் இருக்கு. ஸோ அதை தாண்டி தான் அந்த மாநாடு நடந்தது. அதே மாதிரி திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கில் அறநிலைத்துறை ஆணையர் கவிதாவிடம் செயின் பறிக்கப்பட்டுதான் கேட்டா, அந்த மாதிரியான எந்த செய்தியும் எந்த தகவலுமே கிடையாது. அது ஒரு பொய்யான தகவல். அதே மாதிரி 50 பவுனுக்கு மேல கூட்டத்தில் செயின் பறிக்கப்பட்டுச்சான்னு கேட்டா, அதற்கும் எந்த செய்தி ஆதாரமும் இல்லை. ஸோ எதுவுமே இல்லாம இவங்களா ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி அது மூலமா அதை கொண்டு போய் மதுரையோட லிங்க் பண்ணி சேகர் பாபுவோட லிங்க் பண்ணி கண்டதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒட்டுமொத்த தகவலுமே பொய். அடுத்தது இப்பெல்லாம் பார்த்தோம்னா, அந்த பேசு தமிழா பேசு அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு இல்லைங்களா, அதுல நடிகர் ரவி அப்படின்னு ஒருத்தர் பயங்கர தீவிரமா பேசிட்டு இருக்கார். அவர் பாஜகவுக்கு ஆதரவா, திமுகவுக்கு எதிராக, தமிழ்நாடு அரசுக்கு எதிராக ரொம்ப தீவிரமா பேசிட்டு இருக்காரு. பேசலாம், தப்பு இல்லை, அது அவருடைய கருத்து. ஆனா உண்மையை சொல்லி பேசணும் இல்லைங்களா, அங்கதான் அவர் மாற்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில 37 பேர் காவல் நிலையத்தில் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அந்த பேட்டியில. சரி, அது ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தோம்னா, நூற்றுக்கணக்கானோர் பிரசவத்தின் போது இறந்து போயிருக்காங்க அப்படின்னு வேற சொல்றாரு. இதான் ஒப்பற்ற ஆட்சி, இதான் மக்களுக்கான ஆட்சி. 37 பேர் காவல் நிலையத்தில் செத்து போயிருக்காங்க. நூற்றுக்கணக்கானவங்க பிரசவத்தின் போது செத்து நாசமா போயிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன் மோடி கொடுக்கிறார், ஊட்டச்சத்து பொருட்களை. அதை காசை வாங்கிட்டு அவங்களை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதுல உண்மையான தகவல் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, லாக்அப் டெத் அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் 24 பேர், அஜித்குமாரோடு சேர்த்தா 25 பேர் அப்படிங்கிறது பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பு டாக்குமெண்ட் செய்திருக்கக்கூடிய லாக்அப் டெத்துகளுடைய எண்ணிக்கை. இவர் 37 அப்படிங்கிற தகவலை எங்கிருந்து எடுத்தாருன்னு தெரியல. அபிஷியலா அப்படி எந்த தகவலும் வந்த மாதிரி தெரியல. ஸோ அந்த தகவலை இவர் எங்கிருந்து இவர் கிடைச்சது என்னன்னு தெரியல. இவரா அடிச்சு விட்டாராங்கிறதும் தெரியல. அடுத்தது, நூற்றுக்கணக்கானோர் பிரசவத்தின் போது இறந்து போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறாரு. அடிப்படையில் இந்த பிரசவ மரணங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுல பெரிய அளவுல குறைச்சி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்திருக்கக்கூடிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு தான். பிரசவ மரணங்கள் அப்படிங்கிறது 1,00,000 பேருக்கு 70 பேர் அப்படிங்கிற கீழே அந்த எண்ணிக்கையை கொண்டு வரணும், 70க்கு கீழே கொண்டு வரணும் அப்படிங்கிறது எஸ்டிஜின்னு சொல்லக்கூடிய ஐநாவினுடைய அந்த வழிகாட்டு நெறிமுறை. அந்த இலக்கை பார்த்தோம்னா எப்போவே தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிடுச்சு. ஸோ இதுவரைக்கும் இந்தியாவில் 8 மாநிலங்கள் தான் அந்த இலக்கை எட்டி இருக்கு. அதுல தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு மாநிலம். அதனால தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கில் பிரசவ மரணங்கள் நிகழ்து அப்படிங்கிறதெல்லாம் இவர் எங்கிருந்து பார்த்தாரு, எந்த செய்தியிலேருந்து சொல்றாரு அப்படின்னு எதுவுமே தெரியல. ஸோ இஷ்டத்துக்கு அவர் அடிச்சு விடுறாருன்னு மட்டும் தெரியுது. அடுத்ததாக பார்த்தோம்னா, ஒரு வதந்தி பெரிய அளவில் பரவி இருக்கு. அது என்ன அப்படின்னா, சமோசா, ஜிலேபி மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதில் எப்படி சிகரெட்லாம் இதை சாப்பிட்டா, இதை பிடிச்சா உடல் நலத்துக்கு தீங்கு அப்படின்னு சிகரெட் அட்டையில் அச்சிட்டு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி வார்னிங் மெசேஜை சமோசா, ஜிலேபி மாதிரியான தின்பண்டங்களையும் அச்சிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அறிவுறுத்தலை கொடுத்துருக்கு அப்படின்னு ஒரு வதந்தி பெரிய அளவில் பரவி இருக்கு. உண்மையிலேயே சுகாதாரத்துறை அப்படி ஏதாவது அறிவுறுத்தலை கொடுத்துருக்கா? சமோசா, ஜிலேபிலாம் சிகரெட் அளவுக்கு ஆபத்தானது அப்படிங்கிற அறிவுறுத்தலை சுகாதாரத்துறை கொடுத்துருக்கான்னு பார்த்தோம்னா அப்படி எந்த அறிவுறுத்தலையும் அவங்க கொடுக்கல. ஒன்றிய அரசினுடைய ஃபேக்ட் செக் நிறுவனமான PIB ஃபேக்ட் செக் நிறுவனம் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரியான தகவல் சுகாதாரத்துறையால் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தோம்னா அவங்க வேலை செய்கிற இடங்கள்ல, கடைகளில் பார்த்தோம்னா இந்த ஆயில் அண்ட் சுகர் குறித்தான அந்த விவரங்களை போர்டில் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அட்வைசரி தான் கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வார்னிங்கை எப்படி பேக் பண்ணி சமோசாவை அது மேலே வார்னிங், இதை சாப்பிட்டால் உடல்நலத்துக்கு கேடு அப்படிங்கிற மாதிரி வார்னிங் போட சொன்ன மாதிரி போட்டாங்க. அதனால் சமோசா குறித்து அப்படி எந்த வார்னிங்கும் கொடுக்கப்படலை. அதனால் நீங்கள் சமோசா சாப்பிட்ணுன்னா தைரியமாக சாப்பிட்லாம், ஆனால் அளவோடு சாப்பிடுங்க. அடுத்தது,
திருவண்ணாமலையில் ஒரு வேற்று கிரகவாசி அப்படின்னு சொல்லி போட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தண்டராம்பட்டு வட்டம் அங்கே இருக்கக்கூடிய கீழ்வலசை அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு வினோதமான ஜீவன் வேற்று கிரகவாசி மாதிரி வந்துட்டு திடீரென்று ஒரு பெண்ணை வந்து தாக்கியிருக்காங்க. அந்த பெண்ணு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரத்த காயத்தோட ஒரு பெண்ணையும் கொடூரமான ஒரு மிருகத்துடைய ஃபோட்டோவையும் போட்டு அதோடைய காலை பாருங்க அப்படின்னு காலை மட்டும் தனியாக ஒரு ஃபோட்டோவை போட்டு இப்படி ஒரு வதந்தி. இந்த வதந்தி பார்த்தோம்னா சீசனுக்கு ஒரு முறை திருப்பி வெவ்வேறு ஊர் பேரை போட்டு பரப்பப்படும். இது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும் ஒரு முறை இந்த வதந்தி பரவிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மிருகம் உண்மையிலே அப்படி ஒரு மிருகம் இருக்குதா, அது திருவண்ணாமலைக்கு வந்துதான்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான செய்தி இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் அந்தந்த மாநிலத்தில் வந்து இந்த மாதிரியான ஒரு மிருகம் தாக்குனதா அதே போட்டோவை போட்டு பரப்பி இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு மிருகம் கிடையாது. அது என்னன்னு பார்த்தோம்னா 2018 பார்த்தோம்னா அதை வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு போட்டிக்காக ஒரு உருவத்தை ஃபேக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு தான் ஒரு வினோதமான மிருகம் காட்டு பக்கமாக போன ஒரு பெண்மணியை இப்படி தாக்கி இருக்கு அப்படின்னு பரப்புறாங்க. அதே மாதிரி அந்த கால் ஃபோட்டோ இருக்கு பார்த்தீங்களா, அது கூட அந்த மிருகத்துக்காக வரையப்பட்ட கால்லாம் கிடையாது. அது ஒரு நாய்க்கு வந்து அழற்சி நோய் வந்து அந்த கால் வந்து அந்த மாதிரி ஆயிருக்கு. அதை க்ளோஸ்அப்பில் எடுத்து போட்டு இதுதான் அந்த மிருகத்துடைய கால் அப்படின்னு சொல்லிட்டு அதை வேற தனியாக பரப்புகிறாங்க. ஸோ இது எதுவுமே உண்மை கிடையாது. இப்படி ஒரு மிருகம் இல்லவும் இல்லை. இந்த மாதிரி ஃபோட்டோ திருப்பி வந்துச்சுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்ததா காவல்துறையினரால் அஜித்குமார் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் வந்த பிறகு பார்த்தோம்னா பல செய்திகள் அடுத்தடுத்து காவல்துறையினரை பற்றி அவங்க இங்கே தாக்குறாங்க, இங்கே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு பல வீடியோக்கள் உலவுது. அதில் நிறைய வீடியோக்கள் பார்த்தோம்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த வீடியோக்களாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா அரசாங்கத்தை குறை சொல்வதற்காக பாருங்கள் காவல்துறை அஜித்குமாருக்கு பிறகும் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, காவல்துறை அரசாங்கத்தோட கண்ட்ரோலில் இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோக்கள் போட்டோக்கள்லாம் பரப்பப்படுது. அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த பீச் பக்கத்தில் சென்னை வார் மெமோரியல் பக்கத்தில் பார்த்தோம்னா இந்த ஒரு பைக் நிறுத்தி வச்சிருக்காரு ஒரு ஸ்டூடெண்ட்டு. அவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ஒரு போலீஸ் வந்து அந்த பைக்கை அடித்து உடைக்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த பைக் எடுத்துகிட்டு ஓடுறாரு வேறு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு ஃபோட்டோ. எவ்வளோ தைரியம் பாருங்கள், பொது இடத்துல ஒரு மாணவரை விசாரிச்சுட்டு இருக்கும்போது இவங்களே நீதிபதி ஆகி தண்டனை கொடுக்குறாங்க பாருங்கள் அப்படின்லாம் வந்து போட்டுருந்தாங்க. ஆனால் இந்த வீடியோ பார்த்தோம்னா 2019 பரவிட்டு இருக்கு. அப்போவே இது சம்மந்தமான செய்திகள்லாம் வந்திருக்கு. இதில் சம்மந்தப்பட்ட அந்த போலீஸார் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு கிடைக்குது. அதனால இந்த வீடியோ அப்படிங்கிறது 6 வருடம் பழைய செய்தி. அதே மாதிரி போலீஸ்காரங்க 2 பேர் பேசிக்கிற ஒரு ஆடியோ, போன்ல பேசிக்கிற மாதிரி அதை வேற பாஜக ஆதரவாளர்கள் பரப்பிட்டு இருக்காங்க. அதுல பார்த்தா ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் மஃப்டியில் போகும்போது இன்னொரு போலீஸ் அந்த இடத்துல அவரோட வண்டியை நிறுத்தி செக் பண்ணுற போது ரொம்ப ஓவராக பேசினதாகவும் அவர் இன்ஸ்பெக்டர்னு தெரியாமல் ரொம்ப ஓவராக பேசினதாகவும் அதை இவர் வந்து இன்னொரு போலீஸ்கிட்ட ஃபோன் பண்ணி என்னையே அவங்க இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, யாராக இருந்தாலும் வந்து நீங்கள் என்ன என்கிட்ட ஹெல்மெட் போட்டிருக்கேன், என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு, என்கிட்ட எதுக்கு நீ ஓவராக பேசுகிற, எதுக்கு நீ வந்து கடுமையாக பேசுகிற அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு போலீஸ்கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆடியோ. ஸோ போலீஸுக்கே இந்த நிலைமை தான் தமிழ்நாட்டில் அப்படின்னா பொதுமக்களை பற்றி கேட்கவா வேணும், கொஞ்சம் புரிஞ்சு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த ஆடியோ பார்த்தோம்னா இதுவும் வந்து 5 வருடம் பழசு. இது வந்து 2020 ஜூலை மாதம் வெளிவந்த ஒரு ஆடியோ, ஒரு 2 போலீஸாருக்கு இடையில் நடந்த உரையாடல். அதை எடுத்துட்டு வந்து இப்போ நடக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது இப்போ சமீபத்தில் பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஒரு வெள்ளம் வந்தது. அந்த வெள்ளத்தை ஒட்டி பார்த்தோம்னா வழக்கமாக வெள்ளம் அப்படின்னு வந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆளுங்க எப்பயோ எடுத்த வெள்ளத்தோடைய வீடியோலாம் கொண்டு வந்து பாருங்க எப்படி வெள்ளம் அடிச்சுட்டு ஓடுதுன்னு சென்னையில் நடந்தாலே போடுவாங்க. இங்கே நடந்ததையே நம்மளை வந்து பழச போட்டு இப்போ போகிற வெள்ளத்தை பாருங்கன்னு நம்ப வைப்பாங்க. இன்னும் அமெரிக்கானா நம்ம பார்த்துருக்க மாட்டோம், சொல்லவா வேணும். அதனால இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ நடந்த எப்பப்பயோ நடந்த வீடியோக்களெல்லாம் எடுத்து அமெரிக்காவில் வந்த வெள்ளத்தை பாருங்க, 26 அடி உயரத்தில் திடீர் வெள்ளத்தால் அமெரிக்கா தத்தளிச்சு தள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பல வீடியோக்களை போட்டிருக்காங்க. அதில் ஒரு வீடியோ எடுத்து பார்த்தோம்னா அது ஜப்பானில் எடுக்கப்பட்டுச்சு. ஜப்பானில் 2021 ஒரு பெரிய வெள்ளம் வந்து லேண்ட்ஸ்லைட் நடந்தப்போ எடுத்த வீடியோவை போட்டு 26 அடி உயரத்துக்கு வந்த வெள்ளம் அமெரிக்காவில் இப்போ அப்படின்னு போடுறாங்க. அதே மாதிரி 2023 அமெரிக்காவில் வேற ஒரு பகுதியில் வந்த ஒரு வெள்ளத்தை எடுத்து இப்போ போடுறாங்க. இது வந்து ஒரு ட்ரெண்டாகவே இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுக்காக பண்ணுறாங்க, என்ன நோக்கத்துக்காக பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சென்னையில் பண்ணுறத கூட சரி அரசாங்கத்தை குறை சொல்கிறதுக்காக எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட வதந்திகள்லாம் கிளப்பி விடுவாங்க, பழைய வீடியோலாம் எடுத்து இப்போ வெள்ளம் போகுதுன்னு பரப்பி விடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அமெரிக்காவில் நடக்கிறத இங்கே உட்காந்து எதுக்கு பரப்புறாங்கன்னே தெரியல.
சரி, அதனால இந்த மாதிரி பல வீடியோக்கள் அமெரிக்காவில்னு பொய்யா பரப்பப்படுது. அடுத்தது, முஸ்லீம்களுக்கு எதிராக ஒவ்வொரு வாரமும் செய்திகள் பரப்பப்படுற மாதிரி இப்பவும் பரப்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு, இன்னமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு முஸ்லீம் ஒருத்தர் உட்காந்து பார்த்தோம்னா இந்த எலும்பு துண்டுகள் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் கோர்த்து இது பண்ணி இழைச்சி அதை வந்து ஒரு செயின் மாதிரி மாத்துறார். இப்படிப்பட்ட செயினை தெய்வங்களுடைய கழுத்திலேயோ இல்ல சொந்த கழுத்திலேயோ சூடிக்கொண்டா என்ன நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பேய்களிடமிருந்து எதையும் வாங்காதீர்கள். எவ்வளவு பெரிய ஹேட் பாருங்க. அடுத்தது, இந்த பேய்கள் நமது மதத்தையும் கலாச்சாரத்தையும் அழித்து விட்டன. பேய்களாம். இந்த பேய்கள் எலும்புகளில் இருந்து துளசி மாலைகளை கூட தயார் செய்துள்ளனர். உஷார். ஆக்சுவலா முஸ்லீம்கள் எதையுமே இங்க பண்ணிடக்கூடாது. அதை வச்சு எதையாவது கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த ஏர் இந்தியா கிராஷ் ஆச்சு இல்லைங்களா, அதுல வந்து பார்த்தோம்னா 2 பைலட்டினுடைய ஆடியோ வந்தது. அதுல ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா எதுக்காக நீ ஃபியூல் சுவிட்சை கட் ஆஃப் பண்ண அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்கிறாரு. அதுக்கு அவர் நான் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஸோ அடிப்படையில் அங்க பைலட்டுகள் பிரச்சனையா இல்ல வந்து மெக்கானிக்கல் இஷ்யூவா வேற ஏதாவது இஷ்யூவா அப்படிங்கிற விவாதம் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ பைலட்டுகள் மீது வேணும்னே வந்து பழிய போட பார்க்கறாங்க அப்படின்னு பைலட் சங்கத்தினர் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இப்போ இந்த சூழல்ல மட்டும் அந்த 2 பைலட்ல யாராவது ஒரு முஸ்லீம் மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்நேரம் வந்து அந்த முஸ்லீம் பைலட்டு வேணும்னே இந்து பயணிகளுடைய உயிரை பறிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாருன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு அதை ஒரு பெரிய விவாதமா நாடு முழுக்க மாத்தி இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கடலூர் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லைங்களா, கேட் கீப்பர் வந்து அந்த பங்கஜ் சர்மான்னு ஒரு நபர், அவர் வந்து கேட்டை பூட்டாம விட்டு ட்ரெயின் ஸ்கூல் வேன் மேல மோதி 3 குழந்தைகள் வந்து செத்து போனாங்க. இந்த சம்பவத்துல மட்டும் அந்த கேட் கீப்பர் பங்கஜ் சர்மா அப்படிங்கிற பேர் வச்சிருந்ததுக்கு பதிலா ஒரு இஸ்லாமிய பேரை வச்சிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் அது ஒரு தீவிரவாத செயலா மாற்றப்பட்டிருக்கும். இப்போ பங்கஜ் சர்மா அப்படிங்கிறதுனால அவர் தூங்கிட்டாரு, கவனக்குறைவா இருந்துட்டாரு, இல்லை அவர் வேணும் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி கவனக்குறைவா பூட்டாம விடுறது தான் அவர் வேலையா இருந்திருக்கு, அவர் வேலையை ஒழுங்கா செய்யலை அப்படிங்கிற எல்லையோடு அந்த விமர்சனம் நின்றுடுது. இதே அந்த இடத்துல பங்கஜ் சர்மாவுக்கு பதிலாக வாசிம் கானோ இல்லை ஆசிஃப் கானோ யாரோ ஒரு கான் அங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் இதை பாகிஸ்தான்ல இருந்து ஈரான்ல இருந்து உலக அளவில் ISIS தீவிரவாதிகள் வரைக்கும் லிங்க் பண்ணி இஷ்டத்துக்கு ஒவ்வொரு கதையை கட்டி விட்டு இது ஒரு பெரிய நாடு முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மேல வன்முறை நிகழ்த்துற அளவுக்கு ஒரு பெரிய விவாதமா இதை மாத்திருப்பாங்க. ஸோ அப்படிதான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ச்சியா முஸ்லிம்கள் மேல வெறுப்பை பரப்புற மாதிரி எதையாவது ஒண்ணுத்துல முஸ்லீமை பத்தி ஒண்ணு வந்துட்டா அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பரப்பி விட்டுலாம். ஆண்மை குறைவு மாத்திரையை கலப்புவாங்க, எச்ச துப்பி பிரியாணி விற்பாங்க, இஷ்டத்துக்கு எதையாவது போட்டு விடுறது. இப்போ அந்த மாதிரி தான் இந்த வீடியோவை நம்ம ஒரிஜினல் வீடியோவை எடுத்து பார்த்தோம்னா இதுக்காக ஒரு சேனலை வச்சிருக்காங்க. அந்த சேனல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்து அவங்க வியூஸ்க்காக இந்த மாதிரி வந்து உணவுப் பொருட்களை வந்து ரொம்ப சுகாதாரம் இல்லாத முறையில தயாரிக்கிற மாதிரி பல வீடியோக்களை அவங்க வந்து கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. ஸோ இதெல்லாம் வியூஸுக்காக பொழுதுபோக்குக்காக அவங்க பண்றாங்கிறத அவங்களே சொல்றாங்க. ஸோ அப்படிதான் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முஸ்லீம் வந்து எலும்புகளை கோத்து மாலையை உருவாக்குற மாதிரியான ஒரு வீடியோவை போட்டு அதை வந்து இவங்க ஒரிஜினல் மாதிரி இங்க சித்தரிச்சு பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் எடுக்கப்படுறதுக்கு பின்னாடியே ஒரு வெறுப்பு நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ தொடர்ச்சியா இஸ்லாமியர்கள் இதை பண்ணிட்டாங்க, இஸ்லாமியர்கள் அதை பண்ணிட்டாங்கன்னு வரக்கூடிய எந்த வீடியோவையும் எந்த போட்டோவையும் எந்த செய்தியையும் விசாரிக்காமல் தீர விசாரிக்காமல் பின்னணியை தெரிந்து கொள்ளாமல் நம்பாதீங்க. ஏன்னா நம்ம வெறுப்பு தீவிரமாக கொரோனாவை விட வேகமாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிற கொரோனாவை விட கொடிய மதவெறி கொண்ட நோய் கிருமிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இஸ்லாமியர்கள் இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்கன்னு எந்த செய்திகள் வந்தாலும் அதை விசாரித்துட்டு அதனுடைய பின்னணியை தெரிந்து கொண்டு அப்புறமா அதை பரப்புவோம், பேசுவோம், அவ்வளோதான். ஸோ இதுவரைக்கும் இந்த வாரத்தில் வெளிவந்த பெரிய அளவில் அதிகமாக பரவின பல ஃபேக் நியூஸ்களையும் அதனுடைய உண்மை என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். அடுத்தடுத்த வாரங்களில் என்ன மாதிரியான பொய் செய்திகள்லாம் பரப்பப்படுது, அதனுடைய நோக்கம் என்ன, உண்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். தொடர்ச்சியாக யூடனுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. யூடன் அப்படிங்கிறது ஒரு சுதந்திரமான ஊடகம், எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய நிதியிலும் இயங்குகிற ஊடகம் கிடையாது. யூடன் செய்கிற இந்த வேலை முக்கியமானது, இது சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த QR கோடு மூலமா உங்களால் முடிஞ்ச டொனேஷன் அனுப்பி யூடனுடைய வளர்ச்சிக்கு நீங்க உதவலாம்.